பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாத்துடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 1வது அதிகாரம் 19வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான் என்பதாக. இயேசுவின் பிறப்பில் வாழ்ந்த நீதிமான், த ரைச்சியஸ் மேன் ஹூ லீவ்ட் அட் த டைம் ஆஃப் ஜீசஸ் பர்த் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். மரியாள் கர்ப்பமாக இருப்பதை பற்றி யோசேப்பு கேள்விப்பட்ட போது இது அவளுடைய வயிற்றில் பரிசுத்த ஆவியின் இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல் என்பதை அறியாமல் அவன் ஒரு நீதிமானாக இருந்ததால் அவளை அவமானப்படுத்த விரும்பவில்லை. நீதியை பற்றி நாம் அனைவரும் இங்கே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று உள்ளது. ஒரு அநீதியான மனிதன் எப்படி நீதிமானாக முடியும் என்பதுதான் இந்த நற்செய்தியின் செய்தி. புதிய ஏற்பாட்டில் நீதிமான் என்று அழைக்கப்பட்ட முதல் நபர் யோசேப்பு. அவருடைய நீதி மற்றொருவரின் பாவத்தை மறைக்க விரும்புவதோடு அந்த நபரை அவமானப்படுத்தாமல் இருப்பது என்பதை நமக்கு காண்பிக்கிறது. இதுதான் உண்மையிலேயே நீதிமானின் மனப்பான்மை. ஒருவர் பாவம் செய்ததை நீங்கள் கேள்விப்பட்டால் உங்கள் உடனடி எதிர்வினை எப்படியாக இருக்கும்? நீங்கள் ஒரு நீதிமானாக இருந்தால் அதை மறைக்க விரும்புவீர்கள். நீங்கள் ஒரு அநீதியான மனிதராக இருந்தால் அதை பற்றி மற்றவர்களிடம் பேசுவீர்கள். இன்றைய அநேக விசுவாசிகளிடம் இருக்கும் ஒரு குணம், ஒருவரை பற்றி கேள்விப்பட்டவுடன் தொலைபேசியில் அவரை குறித்து மற்றவர்களிடம் பேசிவிடுகிறார்கள். பரிசுத்த ஆவி இல்லாத, புதிய உடன்படிக்கையின் கீழ் இல்லாத யோசேப்பு மீண்டும் பிறந்ததாக கூறும் கோடிக்கணக்கான விசுவாசிகளை விட மிகவும் நீதிமானாக இருந்தார் என்பதை நாம் இங்கே காண்கிறோம். யோசேப்பு மரியாளை பற்றி அவதூறு பரப்பியிருந்தால் அவர் உண்மையை கண்டுபிடித்த போது அவருக்கு ஏற்பட்ட வருத்தத்தையும் மனம் திரும்புதலையும் உங்களால் கற்பனை செய்ய முடியுமா? மற்றவர்களை பற்றி நீங்கள் பரப்பிய கதைகள் பின்னர் பொய்யானவை என்று நீங்கள் கண்டறிந்தால் அவற்றை எவ்வாறு திரும்ப பெற முடியும்? ஏனென்றால் நீங்கள் சொன்ன நபர் அதை மேலும் 10 பேருக்கு ஏற்கனவே பரப்பியிருப்பார். அவர்கள் அதை மேலும் பரப்பியிருப்பார்கள். எனவே புதிய ஏற்பாட்டின் முதல் அதிகாரத்திலேயே நமக்கு ஒரு எச்சரிக்கை காணப்படுகிறது. மற்றவர்களின் பாவங்களை மூடுங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடுகிறது என்று வசனம் கூறுகிறது. இயேசுவின் பிறப்பை நினைவு கூறுகிற இந்த நாட்களில் நாம் நீதிமானாக வாழ வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுப்போம். மற்றவர்களின் பாவத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு மூடுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் நீதிமான் என்று அழைக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, யோசேப்பு நீதிமானாய் காணப்பட்டான். ஆகையால் மரியாளை அவமானப்படுத்த மனதில்லாதவனாய் அவன் காணப்பட்டான். இந்நாட்களில் காணப்படுகிற நாங்கள் மற்றவர்களை அநேக முறை அவமானப்படுத்தி இருக்கிறோம், வேதனைப்படுத்தி இருக்கிறோம், மற்றவர்களை பற்றிய துர்ச்செய்திகளை பரப்பி இருக்கிறோம். கர்த்தர் தயவா எங்களை மன்னிப்பீராக. யோசேப்பை போல நீதிக்குரிய ஒரு ஜீவியம் செய்வதற்கு எங்களை இந்த பண்டிகை காலங்களில் அர்ப்பணிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.